கோத்தாபய ராஜபக்ஷ எப்பொழுது கைது செய்யப்படுவார்? இது அனைவராலும் இப்போ பொதுவாக கேட்கப்படுற ஒரு கேள்வி. ஏனென்று சொன்னால், ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய பிரதானமான சூத்திரதாரி அவர்தான். அவரை ஜனாதிபதியாக ஆக்குவதற்காக செய்யப்பட்ட ஒரு நாடகம்தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்று சொல்லி கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஆவணங்களும் நிறைய விசாரணைகள் மூலம் அது தெரிய வந்திருக்குது. அதோட சேனல் 4 வெளியிட்ட அந்த ஆவணத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இப்போ அண்மை காலமாக மேடைக்கு மேடை சொல்லி கொண்டு வரார். ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு நாடகம்தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வரார். எனவே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெள்ள தெளிவாக விளங்குறது, இதுக்கு பின்னால் இருக்கிறது கோத்தாபய ராஜபக்ஷ. அவர் கைது செய்யப்பட போறார் என்று சொல்லி சாடை மாடையாக நிறைய ஊடகங்களில் செய்திகள் எல்லாம் வெளிவந்திருந்தது. அப்படி என்று சொன்னால், அவர் ஏன் இன்னும் கைது செய்யப்படையலை என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. இப்படியான கேள்வி ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்போ வந்திருக்கிற சில புதிய தகவல்கள் என்ன சொல்லுது என்று சொன்னால், அவர் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை என்ற மாதிரி சொல்லுது. அதுக்கான காரணங்கள் என்ன, புதிதாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன என்பது சம்பந்தமாக விரிவாக இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொளியில் சொல்லப்படுகின்ற எல்லா தகவல்களையும் கேட்ட பிறகு நீங்களே ஒரு முடிவுக்கு வர முடியும். கோத்தாபய ராஜபக்ஷ அவர்கள் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்பது சம்பந்தமாக. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஒரு 4 வருஷம் பின்னுக்கு போயிட்டு வருவோம். 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு கொழும்புல அவசரமாக ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது. அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போதைய ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஏனையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முக்கியமான சில அமைச்சர்கள். எனவே அது ஒரு கேபினட் மீட்டிங். அவசரமாக அமைச்சர்களை அழைத்து அந்த கூட்டத்தில் அப்போதைய ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ சில முக்கியமான விஷயங்களை சொல்றார். அப்போ அவருடைய மேசையில் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வைக்கப்பட்டது. அந்த முக்கியமான அறிக்கை என்னென்று சொன்னா, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய விசாரணை அறிக்கை. அது கோத்தாபய ராஜபக்ஷ அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் சம்பந்தமாக அமைச்சர்கள் மத்தியில் ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடக்குது. அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த கோத்தாபய ராஜபக்ஷ சொல்றார், அடுத்த நாளே பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியே செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிங்கோ, பாராளுமன்ற சபாநாயகரிடம் ஒப்படைங்கோன்னு சொல்லி ஒரு கட்டளை ஒன்றை போடுறார். அது மட்டும் இல்லாமல் அப்போதைய சட்டமா அதிபரிடமும் அதை ஒப்படைக்க சொல்லி கட்டளை போடுறார் அப்போதைய ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ. சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற சபாநாயகரிடம் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போதைய ஜனாதிபதியினுடைய செயலாளர் ஹரிகுப்தா ரணதீர என்பவர் தான் இதை சமர்ப்பிக்கிறார். அப்போதைய சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன அவர்களிடம் சமர்ப்பிக்கின்றார். அதுக்கு பிறகு சொல்லப்பட்டது, இது சிறிது காலம் கழித்து சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த அறிக்கையினுடைய ஒரு கொப்பி வழங்கப்படும், இதனுடைய ஒரு பிரதி வழங்கப்படும். எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லி அப்பொழுது சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த விசாரணை அறிக்கையினுடைய கொப்பி ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கையில அந்த கதை அப்படியே விட்டாச்சு. அதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னா, இதே விசாரணை அறிக்கையினுடைய இன்னும் ஒரு பிரதி அப்போதைய சட்டமா அதிபரிடம் ஒப்படைக்கப்படுது. அப்போதைய சட்டமா அதிபராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, டப்புல டி லிவேரா என்று சொல்லப்படுற ஒரு சட்டமா அதிபர். அப்ப அவரிடம் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அவர் அதுக்கு மேல சில நடவடிக்கைகள் எடுக்கிறார். ஏனென்று சொன்னா, எப்பவுமே சட்டமா அதிபரிடம் ஒரு விஷயம் கொண்டு போகப்படும் போது, ஒரு கேஸ் ஒப்படைக்கப்படும் போது அதன் மீது அவர் நடவடிக்கை எடுப்பார். அவர் என்ன செய்யறார் என்று சொன்னா, உடனடியாக குற்றப்புலனாய்வு பிரிவை அழைத்து இது சம்பந்தமான விசாரணைகளை பல கோணங்களில் நடத்த சொல்லி கட்டளை போடுறார். குற்றப்புலனாய்வு பிரிவும் என்ன செய்யணும் என்று சொன்னா, உடனடியாக அதற்காக சில அணிகளை அமைத்து பல்வேறு கட்ட விசாரணைகளை மேற்கொள்ளினோம். அதில் பல வழக்குகள் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டு பல்வேறு நபர்களுக்கு எதிராக, இந்த தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட பல்வேறு நபர்களுக்கு எதிரான வழக்குகள் தொடுக்கப்பட்டன. பல்வேறுபட்ட நபர்கள் விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார்கள் குற்றப்புலனாய்வு பிரிவால. சரி, இதெல்லாமே 4 வருடங்களுக்கு முதல் நடந்த சம்பவங்கள். இப்போ அந்த சம்பவங்களை அப்படியே விட்டுட்டு இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் போலீசாரிடமும் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடமும் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை கொடுக்கின்றார்.
அதுதான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய விசாரணை அறிக்கை. அப்ப உடனடியாக என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்போதைய போலீஸ் சீஃபாக இருக்கக்கூடிய பிரியந்த வீரசூரிய அவர்தான் இப்பொழுது போலீஸுக்கு வந்து தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னா, போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்கள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் மீது வழக்குகள் போய்கொண்டிருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். எனவே அவருக்கு பதிலாக ஆக்டிங்காக செயல்படுகின்றார் பிரியந்த வீரசூரிய அவர்கள். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உடனடியாக 4 பேரை கொண்ட ஒரு முக்கியமான குழு ஒன்றை அமைக்கின்றார். இந்த விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை ஆய்வு செய்து அது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அவ்வாறு நியமிக்கப்பட்ட அந்த 4 பேரும் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சீனியர் டிஐஜியாக இருக்கக்கூடிய அசங்க கரவிட்ட அவர் வந்து நியமிக்கப்படுறார். அவருக்கு கீழே அடுத்ததாக குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய டிஐஜி பி அம்பவில என்பவர் வந்து நியமிக்கப்படுறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய இமேஷா முத்துமால அவ வந்து நியமிக்கப்படுறா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய எஸ்எஸ்பி ஆக இருக்கக்கூடிய கமல் பெரேரா என்பவர் வந்து நியமிக்கப்படுறார். இந்த 4 பேர் கொண்ட குழுவினரை வந்து உடனடியாக நியமிக்கின்றார் ஆக்டிங் போலீஸ் சீஃபாக இருக்கக்கூடிய பிரியந்த வீரசூரிய. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குழு அமைக்கப்பட்டு 24 மணி நேரம் கழித்து அதில் வந்து இன்னும் ஒருவர் வந்து சேர்க்கப்படுறார். அவர்தான் ஷானி அபயசேகர வந்து ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 வருட கான்ட்ராக்ட்ல வந்து திரும்ப போலீஸ் சேவையில் வந்து இணைஞ்சிருக்கிறார். எனவே அவரும் வந்து இதுக்குள்ள உள்வாங்கப்படுறார். ஏனென்று சொன்னால், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக அவருக்கு நிறைய விடயங்கள் தெரியும் என்றது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அதே வேளையில் அவருடைய நியமனம் இந்த குழுவில் வந்து அவர் உள்வாங்கப்பட்டது மிகுந்த சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தது. என்னென்று சொன்னால், இன்னொரு பக்க கதை இருக்கு என்று சொன்னால், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக அவரிடமும் சாட்சிகள் பெறப்பட வேண்டும், அவரையும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, எனவே விசாரிக்கப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், சாட்சி வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி விசாரணையாளராக மாற முடியும் என்றது இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. எதிர்க்கட்சிகள் அது சம்பந்தமாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தன. சரி, இப்ப எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது. அந்த கேள்வி என்னென்று சொன்னா, போன ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால போலீசாரிடமும் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடமும் ஒப்படைக்கப்பட்ட அந்த 67,000 பக்கங்களை கொண்ட அரை கண்டெய்னர் அளவு வரும் என்று சொல்லப்படுகிறது அந்த விசாரணை அறிக்கையினுடைய அளவு. அந்த அளவு பெரிய அறிக்கை வந்து, அந்த அறிக்கையும் 4 வருடங்களுக்கு முதல் கோத்தாபய ராஜபக்ஷ அவர்களுடைய மேசையில் வைக்கப்பட்ட அந்த அறிக்கையும் ஒண்டா அல்லது வேறையா? அந்த அறிக்கை எப்போ தயாரிக்கப்பட்டது, இந்த அறிக்கை எப்போ தயாரிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் இருக்கு என்று சொன்னால், அந்த அறிக்கையும் இந்த அறிக்கையும் ஒன்றுதான், ஒரே அறிக்கை தான். இப்போ எங்களுக்கு அடுத்த கேள்வி வரும், அப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் எடுத்து தூசு தட்டி விசாரணை கண்டு கொடுத்த அந்த அறிக்கை வந்து 4 வருடங்கள் பழமையான அந்த அறிக்கையா? ஏற்கனவே வந்து பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களிடமும் அப்போதைய சட்டமா அதிபரிடமும் ஒப்படைக்கப்பட்டு ஏற்கனவே பல விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பழைய அறிக்கையைத்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இப்ப தூசு தட்டி எடுத்து குற்றப்புலனாய்வு பிரிவிடமும் போலீசாரிடமும் கொடுத்திருக்கின்றார். இப்படியான ஒரு கேள்வி எங்கள் மத்தியில் வரும். அதற்குரிய ஏமாற்றமான பதில் ஆம் என்றதான். அதே பழைய அறிக்கை தான் இப்போ வந்து திரும்பவும் தூசு தட்டி எடுக்கப்பட்டிருக்குது. அப்படி என்று சொன்னால், இந்த புதிய அரசாங்கம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த புதிய அரசாங்கம் புதிய விசாரணைகளை மேற்கொள்ளவில்லையா, புதிய ஆய்வுகளை மேற்கொள்ளவில்லையா என்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த இடத்துல தான் கோத்தாபய ராஜபக்ஷ அவர்களுடைய கைது சம்பந்தமான அந்த முக்கியமான விஷயம் வருது. என்னென்னு சொன்னால், அந்த அறிக்கை வந்து பழைய அறிக்கை. அது கோத்தாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து உருவாக்கப்பட்ட அறிக்கை. அவருடைய பரிந்துரையின் பேரில் அல்லது அவருடைய கட்டளையின் பேரில் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை, சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை. அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையில் பிரதானமான குற்றவாளி, பிரதானமான சூத்திரதாரி கோத்தாபய ராஜபக்ஷ என்று சொல்லி இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. யாராவது தனக்குத்தானே ஆப்பு வைக்கிற மாதிரி அறிக்கை தயாரிப்பினமா? ஒருபோதும் இல்லை. எனவே அந்த பழைய அறிக்கை தான் இப்போ தூசி தட்டப்பட்டு திரும்ப விசாரணைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு ஏமாற்றத்தை தருது. அப்படின்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விஷயத்தில் வந்து மேலதிக நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லையா? புதிய கோணத்தில் வந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லையா? அப்படின்னு சொன்னால், அதே பழைய அறிக்கையின் அடிப்படையில் தான் செயல்பட போகிறதாக இருந்தால் கோத்தாபய ராஜபக்ஷ எப்படி கைது செய்யப்படுவார்? அப்படின்னு சொன்னா, ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரி யார்? ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் யாரை நோக்கி கையை காட்டப் போகின்றார்? அப்படி என்று சொன்னா, கோத்தாபய ராஜபக்ஷ
தப்ப போகின்றாரா, அவர் கைது செய்யப்பட மாட்டாரா என்ற கேள்வி இங்கே பலமாக எழுது. ஏன்னு சொன்னால் இந்த அறிக்கையை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கொடுத்து போலீஸுக்கு கொடுத்து இப்போ ஒரு கிழமை ஆயிட்டு, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையோட 8 நாள் ஆகுது. அப்படின்னு சொன்னால் இந்த 8 நாளில் இந்த அறிக்கையின் பிரகாரம் ஏதாவது கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றதா, புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கா, ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கார், அது முதலே கைது செய்யப்பட்டிருக்கார், ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கார். அவருடைய விசாரணைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. ஏனையவர்கள் ஏன் கைது செய்யப்படல? இந்த வழக்கு சம்பந்தமாக, இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக இன்னும் நிறைய பேருடைய பெயர்கள் உலாவி கொண்டிருக்குது. அவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை? அவர்கள் ஏன் விசாரிக்கப்படவில்லை? இப்போ என்ன பிரச்சனை சொன்னா, போலீசாரால் விசாரிக்கப்படுற இந்த அறிக்கை ஏற்கனவே கோத்தாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு தெரியும், பழைய சபாநாயகர் அவர்களுக்கு தெரியும், அவர்களோட சம்பந்தப்பட்ட நிறைய பேருக்கு தெரியும் இந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு சொல்லி. ஏனென்று சொன்னா அறிக்கையை தயாரித்ததே அவர்கள் தானே. அதனால தான் அண்மை காலமாக ஒரு சில சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனவா என்கின்ற ஒரு கேள்வியும் தவிர்க்க முடியாமல் இங்கே எழுது. எனவே கோத்தாபய ராஜபக்ஷ அவர்கள் கைது செய்யப்படுவாரா என்று கேட்டா அது வடிவேலு சொல்ற மாதிரி வரும், ஆனா வராது. இதுதான் இப்போதைய பதில். அதே நேரம் இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய சகல விதமான குழப்பங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். இந்த வழக்கு விசாரணை சம்பந்தமாக நாளுக்கு நாள் ஒரு மந்தமான போக்கும் ஒரு குழப்பமான நிலையும் தான் நீடிக்குதே ஒழிய பொதுமக்களாகிய எங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கிற மாதிரி தெரியல. எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இதை எப்படி கையாள போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.